மாலையும் சூரியன் மறைய தொடங்கும் வேளையில் ஒரு கிராமத்தின் ஆற்றங்கரையில் ஒரு பெண் அமர்ந்து துணி துவைத்துக் கொண்டிருப்பாள். வெள்ளை நிற புடவை, நனைந்த கூந்தல். ஒரே ஒரு விசித்திரம் என்னன்னா, அவள் ஒருபோதும் தலை உயர்த்தவே மாட்டாளாம். கிராம மூத்தவர்கள் சொல்வார்கள், அவளை பார்த்து வணக்கம் சொல்லாதே, பெயர் கேட்காதே, அவள் செய்தால் அவள் உன் பின்னால் தொடர்ந்து வருவாள் என்று கூறுவார்கள். ஒரு மாலை 10 வயது சிறுவன் கவின் வயலில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். வானம் இருட்ட தொடங்கியது. அவளை பார்த்ததும் அவன் மெதுவாக சொன்னான், அம்மா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த நொடியிலேயே துணி துவைக்கும் சத்தம் நின்றது. மெதுவாக அவள் எழுந்தாள். கவினின் பின்னால் எதுவும் பேசாமல் நடக்க தொடங்கினாள். வீடு வந்ததும் கவின் பயத்தோடு கதவை மூடிக்கொண்டான். ஆனால் அந்த இரவு படுக்கையின் அருகில் யாரும் நிற்பது போல ஒரு உணர்வு இருந்தது. குளிர்ந்த காற்று, ஈரமான வாசனை. அப்பொழுதுதான் பாட்டி சொன்ன வார்த்தைகள் கவினுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் வந்தா பயம் வேண்டாம், ஒரு விளக்கு ஏற்றி நீ வழி காட்டினா அவ போயிடுவாள் என்று. கைகள் நடுங்கியபடி கவின் ஒரு சிறிய விளக்கை வாசல் அருகில் வைத்தான். மெதுவாக சொன்னான், போங்க, ஆறு உங்களுக்காக காத்திருக்கு என்று. அடுத்த நொடி காற்று அமைந்தது, குளிர் மறைந்தது. அடுத்த மாலை ஆற்றங்கரையில் ஒரு மாற்றம். அந்த பெண் முதல் முறையாக தலை உயர்த்தினாள். கோபமில்லை, பயமில்லை, ஒரு அமைதியான புன்னகை. மெதுவாக ஆற்றில் கலந்து மறைந்து போனாள். அதற்கு பிறகு யாரையும் அவள் பின்தொடரவில்லை. ஆனால் இன்றும் மாலை நேரத்தில் ஆற்றங்கரையிலிருந்து துணி துவைக்கும் சத்தம் கேட்கும். பயமுறுத்த அல்ல, வீடு திரும்ப வழி கேட்கத்தான். இதுவே கவின் ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.